ஓம் காளி ஓம் நமக்கு. இன்றைக்கி வந்து கூந்தல் பனை கன்று இப்போதான் சிறுசாக இருக்குது. பனைகளில் பல விதமான பலாயிரம் வகையான பனை மரங்கள் நிறைய இருந்திருக்கு. அதில் வந்து இப்போ பார்க்குறது கூந்தல் பனை மரம். இது கூந்தல் பனை மரம் பார்த்தே கன்று நட்டு இப்போ வளருது. கூந்தல் பனை ஏன் கூந்தல் பனைன்னு சொன்னாங்கன்னா, அதனுடைய காய்கள் சின்ன சின்னதாக இருந்து அது அப்படியே கூந்தல் மாதிரி தொங்கும். சடையாக அப்படியே சடையில் சவரி முடிய சடையாக கட்டி வச்சது மாதிரி அப்படியே தொங்கும். அதனால கூந்தல் பனைன்னு நம்ம முன்னோர்கள் பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பல நூற்றாண்டு காலமாக இருந்து ஒரே ஒரு தடவை பூவெடுத்தோடனே இது மரம் பட்டு போகும். அந்த மாதிரி ஒரு வாக்கு வாங்கி வந்தது. தெய்வீக மரமாக நமக்கு பார்க்கப்படுது கூந்தல் பனை. இது இன்னும் பெருசாக வளரும். அந்த இது விதி முடியும் நேரம் இது பூவெடுத்துட்டு அப்படியே அது பட்டு போகும். அந்த மாதிரி தெய்வீக சக்தி கொண்ட மரமாக இருக்கிறது. நம்ம முன்னோர்களுக்கு சில அடைக்கடமாக இருந்திருக்கு. தெய்வீகம் பேசக்கூடிய மரமாக இந்த கூந்தல் பனை இருக்கிறது. இந்த மாதிரி தெய்வீக மரங்களை நாம் வளர்த்து நம்முடைய பாரம்பரியத்தை காப்போம். ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இது வந்து ஆமனுக்கு அதோடு சேர்ந்து சித்தாமனுக்கு இருக்குது. இது வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சித்தாமனுக்கு நமக்கு வச்சுருக்கோம். செடிகளை சுற்றி மரத்தை சுற்றி நம்ம குளிர்ச்சியான செடிகளை வச்சோம்னா வெயிலுக்கு அது வதங்காமல் நீரை தேக்கி வச்சுக்கிறோம். ஒரு மரத்தை பக்கத்தில் ஆமணை செடி இருக்கிறது. அந்த மரங்களை வெப்பம் இல்லாமல் பாதுகாக்கும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.